தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பிடும் போது சென்னையில் தலைநகர் எப்படி இருக்கு அப்படி விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு மருத்துவமனையில் நடந்தது. அந்த குற்றவாளி 6 மாசமா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். நேற்று கூட அதை டாக்டர்கிட்ட ஒரு மணி நேரம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறான். இது புதுசாக வந்த ஆள் கிடையாது. அவனு இங்கே 6 மாசமா அவனோட அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கிறாங்க. அதாவது எதிர்பாராத சம்பவம். ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு பின்னணியில் இருக்கு. இப்ப இது வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர் இந்த மாதிரியான பண்ணது முன்னாடி கண்டறிய முடியாது அப்படின்னு சொல்றது புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் ஒரு சிஸ்டம் மேல போலீஸ் ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் மேல ஒரு தனிநபர்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கறத இது காட்டுதா சார்? இந்த மாதிரியான வழக்குகளுக்கு தனிப்பட்ட பிரிவுகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போ நார்மல் கேஸ்க்கு நம்ம சென்னை மாநகரத்துல ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்பாக்க அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி, ஓமந்தூர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியா இருந்தது. இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, 30 அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓமந்தூர் வரலாம். அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்து இங்கே இருக்குது ஒரு ஓபி. பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பு அதில் கொடுத்துருக்கு. எஃப்ஐஆர் எதுவும் போட முடியுமா இதுல? ஏன்னா இப்போ நார்மல் பர்சன் கிடையாது. அது சட்ட வல்லுநர்கிட்ட கேட்க முடியும். தண்டனை கிடைக்கும் சார்? ஏன்னா இது வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கு. அதுக்குள்ள தண்டனை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.